அண்மைச் செய்தி. நாடாளுமன்றத்தில் பிரதமர் மீது தாக்குதல் நடத்த திட்டம் தீட்டப்பட்டதாக சபாநாயகர் ஓம் பிர்லா தெரிவித்திருக்கிறார். அதனை அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த எம்பிக்கள் பலர் பிரதமர் மோடியை பேசவிடாமல் செய்தனர் என்றும் ஓம் பிர்லா தெரிவித்திருக்கிறார். அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நாடாளுமன்றத்தில் பிரதமரை தாக்க திட்டம் தீட்டப்பட்டுள்ளதாகவும் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த எம்பிக்கள் பலர் பிரதமர் மோடியை தாக்குதல் நடத்த திட்டமிட்டதாக ஓம் பிர்லா சபாநாயகர் ஓம் பிர்லா தெரிவித்திருக்கிறார். அதனை அண்மை செய்தியாக நாம் பார்க்கிறோம். விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம். நந்தினி, சபாநாயகர் ஓம் பிர்லா என்ன தெரிவித்திருக்கிறார்? விவரங்கள் என்ன? வணக்கம். நாடாளுமன்றத்தில் பிரதமர் மோடி மீது தாக்குதல் நடத்த திட்டமிட்டதன் காரணமாகவே நேற்று பிரதமர் உரையின்றி மக்களவை ஒத்திவைக்கப்பட்டிருப்பதாக சபாநாயகர் ஓம் பிர்லா தற்போது விளக்கம் ஒன்றை அளித்திருக்கிறார். குறிப்பாக காங்கிரஸ் கட்சியை சார்ந்த எம்பிக்கள் பலர் பிரதமர் நரேந்திர மோடியை பேச விடாமல் செய்ததாகவும் பிரதமர் மோடியை அவைக்கு வர வேண்டாம் என நான் தான் கூறினேன் என சபாநாயகர் ஓம் பிர்லா தெரிவித்திருக்கிறார். மேலும் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த எம்பிக்கள் பலர் பிரதமர் மோடியை பேச விடாமல் தடுத்த முயற்சியதாகவும் தற்போது அவர் குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக இந்திய நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் ஜனவரி 28ஆம் தேதி முதல் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த கூட்டத்தொடர் ஏப்ரல் 2ஆம் தேதி வரை 2 கட்டங்களாக நடைபெற இருக்கிறது. இதில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உரையாற்றி இருக்கிறார். இதையடுத்து குடியரசுத் தலைவரின் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் முறையில் எதிர்க்கட்சிகள் பல கேள்விகளை முன்வைத்து வந்தனர். அந்த வகையில் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி சீன ஊடுருவல் விவகாரம் குறித்து பேசினார். இந்த உரையின் போது முன்னாள் ராணுவ தளபதி நரவனேவின் புத்தகத்தை மேற்கோள் காட்டி பேசியிருந்தார். இதற்கு அமைச்சர்கள் ராஜ்நாத் சிங் மற்றும் அமித்ஷா ஆகியோர் கடுமையான கண்டனங்களை தெரிவித்தனர். இதையடுத்து பாஜக எம்பிக்கள் மற்றும் அதன் கூட்டணி கட்சி எம்பிக்கள் ராகுல் காந்தியை பேச விடாமல் இடையூறு செய்தனர். இதனால் அவை முடங்கியது. அதன் தொடர்ச்சியாக பார்த்தோம் என்றால் 8 எம்பிக்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டதை கண்டித்து நேற்றைய தினமும் எதிர்க்கட்சி எம்பிக்கள் அமளியில் ஈடுபட்டிருந்தனர். மீண்டும் 5 மணி அளவில் அவை கூடியதும் ஒத்திவைக்கப்பட்டதை அடுத்து அவை கூடியதும் குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது பிரதமர் நரேந்திர மோடி பதிலளிப்பதாக இருந்தது. ஆனால் எதிர்க்கட்சி தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டதால் பிரதமர் உரையின்றி அவை நாள் முழுவதும் நேற்று ஒத்திவைக்கப்பட்டது. இந்த நிலையில்தான் சபாநாயகர் ஓம் பிர்லா தற்போது அதற்கு விளக்கம் ஒன்றை அளித்திருக்கிறார். அந்த வகையில்தான் நாடாளுமன்றத்தில் பிரதமர் மோடி மீது தாக்குதல் நடத்த திட்டம் தீட்டப்பட்டதாகவும் காங்கிரஸ் கட்சியை சார்ந்த எம்பிக்கள் பலர் பிரதமர் மோடியை பேச விடாமல் செய்ததன் காரணமாகவே பிரதமரை அவைக்கு வர வேண்டாம் என தான் கூறியதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். எதிர்க்கட்சி எம்பிக்களின் திட்டத்தை அறிந்தே நேற்று மக்களவையில் பேச வேண்டாம் என பிரதமரை கேட்டுக் கொண்டிருப்பதாகவும் சபாநாயகர் ஓம் பிர்லா விளக்கம் அளித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி நந்தினி. பிரதமர் மோடியை பேசவிடாமல் தடுக்க முயன்றனர் என்றும் பிரதமரை தாக்க திட்டம் தீட்டப்பட்டுள்ளதாக சபாநாயகர் ஓம் பிர்லா தெரிவித்திருக்கிறார். நாடாளுமன்றத்தில் பிரதமர் மோடி தாக்குதல் நடத்த திட்டம் தீட்டப்பட்டதாகவும் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த எம்பிக்கள் பலர் பிரதமர் மோடியை பேசவிடாமல் தடுக்க முயன்றனர் என்றும் ஓம் பிர்லா தெரிவித்திருக்கிறார். நாடாளுமன்றத்தில் பிரதமரை தாக்க திட்டம் தீட்டப்பட்டதாகவும் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த சிலர் பிரதமரை பேசவிடாமல் தடுக்க முயன்றனர் என்றும் பிரதமர் மோடியை அவைக்கு வர வேண்டாம் என நான் தான் கூறினேன் என்றும் சபாநாயகர் ஓம் பிர்லா தெரிவித்திருக்கிறார். அதனை அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். எதிர்க்கட்சிகள் எம்பிக்களின் திட்டத்தை அறிந்தே நேற்று மக்களவையில் பேச வேண்டாம் என பிரதமரை கேட்டுக்கொண்டேன் என்றும் ஓம் பிர்லா தெரிவித்திருக்கிறார். பிரதமர் மோடியை பேசவிடாமல் தடுக்க முயன்றதாகவும் பிரதமரை தாக்க திட்டம் தீட்டப்பட்டுள்ளதாகவும் ஓம் பிர்லா தெரிவித்திருக்கிறார். நாடாளுமன்றத்தில் பிரதமர் மோடி மீது தாக்குதல் நடத்த திட்டம் தீட்டப்பட்டதாக சபாநாயகர் ஓம் பிர்லா தெரிவித்திருக்கிறார். பிரதமரை மோடியை பேசவிடாமல் தடுக்க முயன்றதாகவும் தெரிவித்திருக்கிறார் சபாநாயகர் ஓம் பிர்லா. காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த எம்பிக்கள் பலர் பிரதமர் மோடியை பேசவிடாமல் தடுக்க முயன்றனர் என்றும் ஓம் பிர்லா தெரிவித்திருக்கிறார். அதனை அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நாடாளுமன்றத்தை பிரதமரை தாக்க திட்டம் தீட்டப்பட்டதாகவும் பிரதமர் மோடியை அவைக்கு வர வேண்டாம் என நான் தான் கூறினேன் என்று சபாநாயகர் ஓம் பிர்லா தெரிவித்திருக்கிறார். மேலும் பிரதமர் மோடியை பேசவிடாமல் தடுக்க முயன்றதாகவும் ஓம் பிர்லா தெரிவித்திருக்கிறார். எதிர்க்கட்சி எம்பிக்களின் திட்டத்தை அறிந்தே நேற்று மக்களவையில் பேச வேண்டாம் என பிரதமரை தான் கேட்டுக்கொண்டதாகவும் ஓம் பிர்லா தெரிவித்திருக்கிறார். அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். தொடர்ந்து இதுகுறித்து செய்தியாளர் நந்தினியிடம் தகவல்களை கேட்கலாம். நந்தினி, பிரதமர் மோடியை பேசவிடாமல் தடுக்க முயன்றதாகவும் பிரதமரை தாக்க திட்டமிட்டதாகவும் ஓம் பிர்லா தற்போது இந்த குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். எதிர்க்கட்சிகள் தரப்பில் ஏதேனும் இது குறித்து பேசியிருக்காங்களா?
வணக்கம். பிரதமர் மோடியின் பதிலுரை இல்லாமலேயே நேற்று மக்களவை ஒத்திவைக்கப்பட்டது தொடர்பாக சபாநாயகர் ஓம் பிர்லா தற்போது விளக்கம் அளித்து வருகிறார். குறிப்பாக நாடாளுமன்றத்தில் பிரதமரை தாக்க திட்டம் தீட்டப்பட்டதாக ஒரு முக்கிய செய்தியை அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த விவகாரம் என்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாகவே பார்க்கப்படுகிறது. நாடாளுமன்றத்தில் பிரதமர் மோடி மீது தாக்குதல் நடத்த திட்டம் தீட்டப்பட்டதாகவும் காங்கிரஸ் கட்சியை சார்ந்த எம்பிக்கள் பலர் பிரதமர் நரேந்திர மோடியை பேச விடாமல் தடுக்க முயன்றதாகவும் அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார். பிரதமர் மோடியை அவைக்கு வர வேண்டாம் என தான் கூறியதாக குறிப்பிட்டுள்ள அவர் எதிர்க்கட்சி எம்பிக்களின் திட்டத்தை அறிந்தே நேற்று மக்களவையில் பேச வேண்டாம் என பிரதமரை கேட்டுக்கொண்டதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது நேற்று பதிலுரை வழங்க பிரதமர் நரேந்திர மோடி இருந்த நிலையில் நேற்று மாலை 5 மணிக்கு பிரதமர் மோடி பதிலுரை ஆற்றுவார் என தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் திடீரென அவை ஒத்திவைக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில்தான் இந்த விவகாரம் தொடர்பாக தற்போது சபாநாயகர் ஓம் பிர்லா விளக்கம் ஒன்றை அளித்து வருகிறார். அந்த வகையில்தான் நாடாளுமன்றத்தில் பிரதமர் மோடி மீது தாக்குதல் நடத்த திட்டமிட்டதன் காரணமாகவே பிரதமரை தான் அவைக்கு வர வேண்டாம் என தெரிவித்ததாகவும் அதன் காரணமாகவே நேற்று மக்களவை ஒத்திவைக்கப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக பார்த்தோம் என்றால் நாடாளுமன்றத்தில் பிரதமரை தாக்க திட்டம் தீட்டப்பட்டிருப்பதாக அவர் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். இந்த குற்றச்சாட்டு என்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாகவே பார்க்கப்படுகிறது. குறிப்பாக பார்த்தோம் என்றால் இந்திய நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரை பொறுத்தவரையில் கடந்த ஜனவரி 28ஆம் தேதி முதல் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த கூட்டத்தொடர் ஏப்ரல் 2ஆம் தேதி வரை 2 கட்டங்களாக நடைபெற இருக்கிறது. இதில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உரையாற்றினார். பல்வேறு காரசார விவாதங்களும் நடைபெற்றது. இந்த நிலையில்தான் 8 எம்பிக்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டதை கண்டித்து நேற்று அவை தொடங்கியது முதலே எதிர்க்கட்சி எம்பிக்கள் அமளியில் ஈடுபட்டிருந்தனர். அது மட்டுமல்லாமல் மதிய 12 மணி அளவில் ஒத்திவைக்கப்பட்டது. மீண்டும் அவை கூடியதும் தொடர்ந்து அமளி என்பது நடைபெற்றது. 5 மணி அளவில் பிரதமர் நரேந்திர மோடி குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது உரையாற்றுவார் என தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில்தான் அவை பிரதமர் உரையின்றி ஒத்திவைக்கப்பட்டது தொடர்பாக தற்போது சபாநாயகர் ஓம் பிர்லா விளக்கம் அளித்திருக்கிறார். அந்த வகையில்தான் நாடாளுமன்றத்தில் பிரதமரை தாக்க திட்டம் தீட்டப்பட்டதாகவும் காங்கிரஸ் கட்சியை சார்ந்த எம்பிக்கள் பலர் பிரதமர் மோடியை பேச விடாமல் தடுக்க முயன்றதாகவும் அதை அறிந்தே தான் பிரதமரை அவைக்கு வர வேண்டாம் என தெரிவித்ததாகவும் அவர் தற்போது விளக்கம் ஒன்றை அளித்திருக்கிறார். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி நந்தினி.